உலகத்திலே மிக சக்தி வாய்ந்த விஐ உருவாக்கினாங்க. ஆனா 24 மணி நேரத்துக்குள்ள அமெரிக்க அரசாங்கமே அதை மூட சொல்லிடுச்சு. இது ஒரு sci-fi கதை இல்ல. இது கன் 2026ல உண்மையா நடந்த சம்பவம். இந்த ஒரு சம்பவம் விஐ யார் கட்டுப்படுத்துறாங்கன்ற கேள்வியே மாத்தி போட்டுருச்சு. கதை இப்படி ஆரம்பிக்குது. ஜூன் 9ஆம் தேதி மந்த்ரோபிக் தங்களோட 2 புது மாடல்களை வெளியிட்டாங்க. பேரு லவுட் பபிள் 5 மற்றும் லவுட் லேதோஸ் 5. இது அவங்களோட முந்தைய ஒப்பஸ் 4.8 விட ஒரு படி மேல போன அளவுக்கு சக்தி வாய்ந்தது. உலகம் ஆச்சரியத்துல மூழ்கிடுச்சு. ஆனா அந்த மகிழ்ச்சி நீடிக்கல. அதே நேரத்துல அமெரிக்க அரசாங்கம் ஒரு அவசர உத்தரவு பிறப்பிச்சது. காரணம் தேசிய பாதுகாப்பு. இவ்வளவு சக்தி வாய்ந்த அமெரிக்காவுக்கு வெளியே வேற நாட்டுக்காரங்க கைக்கு போயிடக்கூடாதுன்னு அரசாங்கம் சொல்லிடுச்சு. அந்த உத்தரவுப்படி எந்த ஒரு வெளிநாட்டுக்காரரும் இந்த மாடல்களை பயன்படுத்த முடியாது. இதனால மந்த்ரோபிக் வேற வழி இல்லாம போயிடுச்சு. அவங்க இந்த 2 மாடல்களையும் உலகம் முழுக்க முடக்கிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு நிறுவனம் தங்களோட மிக சிறந்த தயாரிப்பை வெளியிட்ட சில மணி நேரத்திலேயே தாங்களே மூடி வைக்க வேண்டிய நிலைமை. ஓட வரலாற்றுல இது ஒரு திருப்புமுனை. இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஏன் ஒரு விஐ ஒரு ஆயுதம் மாதிரி அரசாங்கம் பார்க்குது? ஏன்னா இந்த அளவு திறன் வாய்ந்த அறிவியல், பாதுகாப்பு, சைபர் செக்யூரிட்டி இப்படி எல்லா துறையிலையும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அது தவறான கைகளுக்கு போனா ஆபத்து. அதான் அமெரிக்கா இவ்வளவு கடுமையா நடந்துக்குச்சு. ஆனா கதை இத்தோட முடியல. ஜூன் 18ஆம் தேதி மந்த்ரோபிக் ஒரு வழி கண்டுபிடிச்சாங்க. அவங்க லவுட் பபிள் 5 மறுபடியும் உலகம் முழுக்க திறந்து விட்டாங்க. ஆனா இந்த தடவை பல புதிய பாதுகாப்பு அமைப்புகளோட நேஷனாலிட்டி அடிப்படையில அக்சஸ் கட்டுப்பாடு, ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன், இன்னும் கடுமையான சேஃப்டி கிளாசிஃபயர்ஸ், அதாவது யார் இந்த விஐ பயன்படுத்துறாங்க, எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னு முழுசா கண்காணிக்கிற அமைப்பு. இது நமக்கு என்ன சொல்லுது? இப்ப சும்மா ஒரு டெக்னாலஜி இல்ல. அது நாடுகளுக்கு இடையான அதிகார போட்டியோட ஒரு பகுதி. ஒரு கம்பெனி உருவாக்குற விஐ ஒரு அரசாங்கம் ஒரே இரவுல நிறுத்த முடியும்னா யார்தான் உண்மையா விஐ கட்டுப்படுத்துறாங்க? கம்பெனிவா, அரசாங்கமா? இந்த கேள்வி இனிமேல் தான் முக்கியமாக போகுது. இன்னொரு விஷயமும் தெளிவா தெரியுது. அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையான டெக் போல தான் இப்ப முக்கிய ஆயுதம். அதனாலதான் இந்த மாதிரி கடுமையான முடிவுகள். உங்களோட கருத்து என்ன? ஒரு விஐ அரசாங்கம் இப்படி கட்டுப்படுத்துறது சரியா, தப்பா? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி உலகத்துல நடக்கிற பெரிய சம்பவங்களை தமிழ்ல எளிமையா புரிஞ்சுக்க விகோடிஃபைட் ஐ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை அழுத்துங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.